பாத்தியா பிரியா, உன்னை ஆளையே மாத்திட்டோம். ஆனா என் மனசை மாத்த முடியாது. நீ போறதுக்குள்ள அதையும் மாத்திடுவோம். நீ பாத்துட்டே இரு. பார்க்கலாம். சரி, பாக்குறதுலாம் இருக்கட்டும். இப்போ சாப்பிடலாமா? வா. தா, இதெல்லாம் உனக்காக. கொடுங்கம்மா. ம், எப்படி? ம். என்னம்மா பிரியா அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிற? எல்லா ஐட்டமும் உனக்காக நானே என் கையால செஞ்சேம்மா. சாப்பிட பிரியா. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல செய்யற மாதிரி நல்ல டேஸ்டியா மட்டன் பிரியாணி, சிக்கன், ஃபிஷ் எல்லாம் உனக்காகவே ஸ்பெஷலா பண்ணிருக்கேம்மா. வா உட்காந்து சாப்பிடுவா. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏமா இதெல்லாம் நீ விரும்பி கேட்ட மெனு தானே? அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு விட்டு போச்சா? இல்ல இதுல ஏதாவது உனக்கு பிடிக்காம போச்சா? சொல்லுமா. நான் விரும்பி கேக்குற எல்லாமே உங்களால நிறைவேற்றி தர முடியுமா? சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என் தங்கச்சி வேணும். என் தங்கச்சி இப்போ என் கூட இருக்கணும். நானும் என் தங்கச்சியும் ஒன்னா ஊர் சுத்தணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ஜாலியா விளையாடணும். இப்படி நிறைய இருக்கு. என் தங்கச்சி பாவம். இன்னும் ஒரு நாள் தான் நீ என் கூட இருப்ப. அப்புறம் நீ கல்யாணம் ஆகி உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. அதனால இன்னைக்கு ஒரு நாள என் கூட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுக்கான்னு கேட்டுக்கிட்டா. ஆனா என் தலை விதி. என் மனசுக்கு பிடிச்ச அவ கூட இருக்க முடியாம என் மனசுக்கு வேண்டாதவங்க உங்க கூட இருக்க வேண்டியதா போச்சு. அதனால எனக்கு இது எதுவுமே வேண்டாம். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஏமா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற? இங்க பாரு, உனக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோமா. நீ இந்த மாதிரி சாப்பிட்டிருக்கவே மாட்ட. என் தங்கச்சி கூட சேர்ந்து நான் குடிக்கிற ஒரு கப் டீக்கு இது எதுவுமே ஈடாகாது. என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்ததுனால ஏன் சந்தோஷமும் என் தங்கச்சி சந்தோஷமும் கெட்டு போச்சு. என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். விட்டுருங்க. ஏய் ஏய் பிரியா. பிரியா, சொல்லுங்க. பிரியா நான் சொல்றது கேளுமா. பிரியா, பிரியா, பிரியா. பிரியா, பிரியா ஏமா அப்படி கதவை பூட்டிக்கிற? கதவை திறந்து சாப்பிடவாமா. பிரியா, பிரியா. அம்மா பிரியா, மருமகளே, வீட்டுக்கு வந்துட்டு ஏமா இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? வாமா. பிரியா, பிரியா, பிரியா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு வேண்டான்னு? எனக்கு வேண்டாம். ஏய் பிரியா, ஏய் பிரியா, பிரியா. ஏமா பிரியா. என்ன? பிரியா, பிரியா, பிரியா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போமா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? வேண்டானா வேண்டாதான். உங்க வீட்ல 24 மணி நேரம் இருக்கணும், அவ்வளவுதானே? நான் பட்னியா இருந்தா என்ன, சாப்பிட்டா என்ன? என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? பிரியா இங்க பார். பிரியா நான் சொல்றது கொஞ்சம். ஏய் நான் சொல்றது கேளு. பிரியா, பிரியா கதவை தரமா. பிரியா, பிரியா கதவை தர. பிரியா, பிரியா. கதவை திறந்து வெளியில வந்து சாப்பிடுமா. என்னங்க இவ? பிரியா மருமகளே, வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சா எப்படிமா? கதவை தரமா. பிரியா, பிரியா, பிரியா கதவை தரமா. நிர்மலாமா, நிர்மலாமா. வாங்க ஆண்டி உட்காருங்க. மா, மா. வாங்க அம்சோலியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டீங்க. அங்க பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? ஏன் ஆண்டி இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்சம் கூலா இருங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டு இப்ப பிரியா முட்டாளாய் நிக்கிறா. கஷ்டத்துக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு நடிக்க வச்சு இன்னைக்கு அம்போன்னு நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களே. ஒரே தெரு சண்டையா போச்சு தெரியுமா? ஏன் என்ன நடந்துச்சு? இன்னும் என்னங்க நடக்கணும்? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க. இன்னைக்கு எங்க வீட்ல பந்தக்காலுங்க. மாப்பிள்ளை வீடுங்கிற முறையில வருண் குடும்பத்துக்கு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க.
அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அருண் குடும்பம் அங்க வந்து மாப்பிள்ள குடும்பம்னா அது நாங்க தானே. எங்களையே கூப்பிடலன்னு ஒரே தகராறு பண்ணி அவங்களும் ஒரு பந்தக்கால நட்டுட்டாங்க. ஒரு வீட்டு முன்னாடி 2 பந்தக்காலுங்க. 2 வீட்டுக்காரங்களும் மாறி மாறி பந்தக்கால புடுங்கி போடுறேன்னு தெருவே கூடி போச்சுங்க. ஒரு பொண்ணுக்காக 2 ஆம்பளைங்க சண்டை போட்டா அந்த பொண்ணு என்னதாங்க பண்ணுவா? பிரியா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. நான் நடிச்சதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். அதனால நானே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அருண் குடும்பத்துக்கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா. அதுக்கு அவங்க எங்க குடும்பத்தோட பேசி பழகாம எங்க பையனை பத்தி கூட தெரிஞ்சுக்காம எப்படி எங்களை ரிஜெக்ட் பண்ணலான்னு கேக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எங்க குடும்பத்தோட தங்கி பழகி பாருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்றாங்க. குசுவோட அப்பா பேரு குசு குசுவோட அம்மா பேரு குசு குசு பேரு குசு என்னப்பா இது? குசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேரு வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வருவோம் என்னது? உடனே பிரியாவும் எமோஷனல் ஆகி சட்டுன்னு ஒத்துக்கிட்டு, ஒரு நாள் இல்ல எத்தனை நாள் தங்குனாலும் என் மனசை நீங்க மாத்தவே முடியாது, இப்ப என் மனசுல வருண் தான் இருக்காரு, நான் வருணை தான் கட்டிப்பேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அவங்க கூட கார்ல ஏறி போயிட்டாங்க. வெரி குட், சூப்பரான ஐடியா ஆண்டி. பிரியா ரொம்ப கிளவரான டிசிஷன் எடுத்திருக்கா. அருண் வீட்டுக்கு அவங்க வழியிலே போய் கழட்டி விடுறதுக்கு சரியான முடிவு எடுத்திருக்கா. நீங்க பிரியாவை பாராட்டணும், பயப்படக்கூடாது. பிரியா மனசு அவங்க கலைச்சிட்டா என்ன பண்றது? ஒரு காலமும் பிரியா மனசை மாத்த முடியாது. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள். அவளை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ கஷ்டத்துல இருக்க பொண்ணு. தன்னை பொண்ணு பார்க்க வந்த அருண் பெரிய பணக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவன் நினைச்சிருந்தா அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அது அவ செய்யல. தான் மனசுக்கு சரின்னு பட்ட அந்த வருணை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கா. இனிமேலும் உறுதியா இருப்பா. அதனால யாரும் பிரியா மனசை கலைச்சிட முடியாது. அருண் குடும்பம் பிரியாக்கு வச்சிருக்கிற அக்னி பரீட்சையில அவ நிச்சயமா ஜெயிச்சிடுவா. நீங்க கவலைப்படாம போங்க. வருண் பிரியா கல்யாணத்துக்கு நான் வாழ்த்துறதுக்கு வரேன். ஆண்டி, இதை ஏன் எங்க அம்மா இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு அருண் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த ஐடியாவை நீங்க மண்டபத்துல தெரிஞ்சுப்பீங்க. இப்ப தைரியமா போயிட்டு வாங்க. உங்க வார்த்தையை நம்பி போறேன். கீர்த்தனா, நீயா? நானே தான். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதனாலதான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். சரி வா, வெளியில போலாம். இல்ல கீர்த்தனா, இங்க இருக்கிறவங்க கூட நான் 24 hours இருக்கேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். பிரியா, இந்த வீட்ல உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. உன் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் பறிக்கிற ஆளுங்க நாங்க இல்லம்மா. உன் இஷ்டப்படி உன் தங்கச்சியோட நீ தாராளமா வெளியே போயிட்டு வரலாம். பிரியா, நாங்க விட்டு கொடுக்கிற குடும்பம், கட்டி போடுற குடும்பம் கிடையாது. நீ எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க உன்னை வீட்டுக்கு வர சொன்னோம். நீ தாராளமா உன் தங்கச்சி கூட சந்தோஷமா போயிட்டு வா. ஆமா பிரியா, அப்பா சொன்ன மாதிரி உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ சுதந்திர பறவையா தாராளமா நீ சந்தோஷமா உன் தங்கச்சியோட வெளியே போயிட்டு வரலாம். உன் உணர்வுகளை நாங்க மதிக்கிறோன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு அதுவே போதும். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் பிரியா. கோ, கேரி ஆன். வா. யா,
பார்த்து போயிட்டு வாமா. Bye. பத்ரம். ஐயோ அக்கா. ஏம்மா எனக்கு தான் சரியா கண்ணு தெரியல உங்களுக்குமா என்னம்மா தாத்தா, இது தாத்தா, ஏம்மா sorry, இப்படி தாத்தா. பண்றீங்க அக்கா, ஐயோ, sorry, பார்த்து தாத்தா, வரக்கூடாதம்மா sorry, சாரி 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 உங்களை தாத்தா. தாத்தா, அடிக்காதீங்க தாத்தா. வயசான காலத்துல தாத்தா, ஏம்மா என்ன போட்டு படுத்துறீங்க ஆ? சீக்கிரம் ஓடி ஓடு ஓடு ஓடு. நிக்காதீங்க. ஓடி, ஓடி வா. நீங்க அவ்வளவுதான் உங்களை அண்ணா 2 டீ. ஏய் எனக்கு காஃபி சொல்லு. ஓகே, ஒரு டீ ஒரு காஃபி. மசாலா டீ சூப்பரா போடுங்க. ஆ
வாமா பிரியா. நீ நினைச்ச மாதிரி உன் தங்கச்சியோட சந்தோஷமா இருந்தியா? ஆமா அங்கிள், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். டீ கடையில போய் டீ சாப்பிட்டோம், ஹாஃப் சாரி போட்டுக்கிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், பாண்டி விளையாடணும், சைக்கிள் ஓட்டணும், இன்னும் நிறைய பண்ணோம். இந்த 24 hours சேலஞ்சில் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் கீர்த்தனாவோட சேர்ந்து இருந்தது தான். உன் தங்கச்சியோட சந்தோஷமா இருந்ததை பத்தி நீ சொல்லிட்ட. எங்க வீட்டில் சந்தோஷமா இருந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போற? 1லிருந்து 5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்கலாம். 5ங்கிறது தி பெஸ்ட்டுமா. இல்ல அங்கிள், 1 ஸ்டார் கொடுக்குறேன். தி worst. அப்போ எங்க வீட்டில் இருந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையாம்மா? அங்கிள், அதுக்கு பேரு சந்தோஷம் கிடையாது, டார்ச்சர். இல்லம்மா, காலையில இருந்து எங்க வீட்டில் எங்க கூடவே இருந்தியே, அப்ப நாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையாம்மா? இல்ல அங்கிள், என்னை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவும் நடிப்பு, வெறும் போலித்தனம். காலையில நான் வந்து இறங்கும் போது பூரண கும்ப மரியாதை கொடுத்ததுல இருந்து இது வரைக்கும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்லையும் அன்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு உண்மையே இல்ல. எல்லாத்துலயும் ஒரு செயற்கைத்தனம் தான் தெரிஞ்சுது. சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப கமர்ஷியல், ரொம்ப ஆர்டிஃபிஷியல். அப்போ நாங்கள் செஞ்ச எதுவுமே உன் மனசு தொடலையா? இல்ல, நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயலும் என் மனசுல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. அட் த சேம் டைம் நீங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போதும் வருண் என் மனசுல உயர்ந்துகிட்டே இருக்காரு. பிராக்டிக்கலான இயல்பான வருண் எங்க எல்லா விஷயத்திலயுமே என்ன சினிமேட்டிக்கா கவர் பண்ணணும்னு ஃபேரிடேல வர பிரின்ஸ் சார்மிங் மாதிரி என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க? இங்க பாருங்க, these things are never exist. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் என்னோட வருண் தான் பெட்டர். 24 மணி நேரம் நான் இருக்கணும்னு என்னை கூட்டிட்டு வந்தீங்க, நான் வந்தேன். ஆனா என்னால இங்க இருக்க முடியல. அன்புங்கிறது உள்ள இருந்து வரணும். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தால வராது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இயல்பா எனக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற வருணுக்கு தான் நான் வைஃப் ஆக போறேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. என்னம்மா பிரியா? அருண், என்னடா இதெல்லாம்? குட் பை. என்ன சம்பந்தி, பிரியாவை இன்னும் காணுமே? 10 நிமிஷத்துல நான் வரேன்னு போன்ல சொன்னா, சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. டேய் வருண், போன் பண்றா. மா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னொரு முறை ட்ரை பண்ணேன்டா. மா, சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ, சுவிட்ச் ஆஃப்னு வருதா? சம்பந்தி, நான் பயந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கே. அந்த அருண் பிரியாவை இங்க கொண்டு வந்து விடாம எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் தாலி கட்டியிருப்பானோ? ஐயோ மாப்பிள்ள, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அது மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. வாங்க, பேசாம நம்ம 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். வாங்க மாமா. பிரியா,